ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. நல்லது ஒரு காரியம் நடக்குது, சங்கடமெல்லாம் தொலையுது, சங்கடம் தொலைஞ்சி சந்தோஷம் வருது, மிகச்சிறப்பாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். இப்போ அஸ்தமனமாக இருக்கிறாரு, சுக்கிர தொடர்பில் இருக்கிறாரு. அடுத்து அவர் சுபவருக்கு எடுக்கிறாரு, அஸ்தமன நிலையிலையும் சுபவருக்கு எடுக்கிறாரு. மார்ச் 13 இருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய கெடுபலன் குறையும். இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு போகிறாரு. தான் சுயசாரத்திலே சுபவருக்கு எடுக்கிறாரு. வருகிற மார்ச் 21ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுபவருக்கு எடுக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா கிரகங்களே சனி பகவான் தான் அழுத்தமான பலனை கொடுப்பார். நின்று நீடித்து பலனை கொடுப்பார். ரொம்ப நாளாக என்ன சொல்கிறது, நீடித்த பலனை கொடுப்பார். அதோடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவார். மற்ற கிரகங்கள் அப்பப்போ பலனை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சனி பகவான் தான் அதிகமான நாட்கள், ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். ஸோ நட்சத்திர பாதத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருப்பார். அப்படியே தான் அவர் ட்ராவல் பண்ணுவார், மெதுவாக தான் ட்ராவல் பண்ணுவார். அதனால தான் அவருக்கு மந்தன் பேர். அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் போவார், ஆனால் ஸ்டெடியாகவும் இருப்பார். அப்படி அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கிற சனி பகவான் இப்போ அஸ்தமனமாகி ஓரளவு சுபவருக்கு எடுத்திருக்குது. தனுசு ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல அவர் அந்த நல்ல நிலைமை எடுத்திருக்கிறதுனால சௌரியமாகுவீங்க, சுகப்படுவீர்கள். சரியா? 4 பேர் கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நிலப்பாடு மாறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வணிகம் நல்லாயிருக்கும், காரியம் நல்லாயிருக்கும், காரிய சித்தி இருக்கும், பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக போவீங்க, பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக கோயில் குளத்துக்கு போகலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் வரும். தாயாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும், தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும், தாய்மாமன் தாய்கூட பிறந்தவங்களுடைய அந்த அணுகுமுறை நல்லாயிருக்கும். உறவு முறை தாய்வழி சிறப்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிறவர்கள், பிஜி, யூஜி, பிஹெச்டி, எம்ஃபில் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி முடித்து தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு நான் தொழில் பண்ணுறேன் சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு மேலே இருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மார்ச் 21 இருந்து அங்கிட்ட ஒரு 100 நாளைக்கு அவர் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் போகிற வரைக்கும், அதுக்கு வரைக்கும் அடுத்த வருஷம் பிறந்துடும். அடுத்த தமிழ் வருடம் பிறந்துடும். தமிழ் வருடம் பிறந்து அங்கிட்ட 2 மாதம் ஆயிரும். ஸோ ஒரு நட்சத்திர பாதத்தில் 3 மாதத்துக்கு மேலே போவார். 3 மாதம் 13 நாள் போவார். ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா மார்ச் 21 இருந்து அங்கிட்ட ஒரு 120 நாட்களுக்கு, ஒரு 110 115 நாட்களுக்கு நல்லாயிருக்கும். சரியாக நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த நிலவில் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். சனி பகவானுக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அவர் தான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கிறனால தான் நெருக்கடி அதிகமாக இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இனிமேல் உத்தியோகத்தில் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவீங்க. கடன் பிரச்சனை கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தது, இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். கடன் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் சரியாயிரும். இப்போ கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன், அதை நீங்கள் இந்த வீடியோவில் கேளுங்க. நான் அந்த பரிகாரத்தை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். கடன் பிரச்சனை இருக்குது சார், இது எல்லாத்துக்கும் கிடையாது. யாராவது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பேரை ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்போ உங்கள் பேர் ரவிக்குமார்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ரவிக்குமார்னு எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ லட்சம் கடன் இருக்குது, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது சார் அப்படின்னா 2 லட்சம்னு எழுதிருங்க. ஒரு பேப்பரில் உங்கள் பேரையும் அந்த கடன் தொகையும் எழுதிருங்க. ஒரு சின்ன வசம்பு, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, அது பேர் வசம்பு. சின்ன பிள்ளை கையிலலாம் கட்டுவாங்க, பிறந்த குழந்தைகள்லாம். அது ஒரு சின்ன பீஸை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா பொட்டணம் போட்டுருங்க. பொட்டணம் போட்டு அப்படியே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சுருங்க. கைப்படாத இடம், பீரோ, செல்ஃபு எங்கேனாச்சும் இடத்துல வச்சுருங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை எடுங்க. சரி, அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 8 to 9 எடுங்க. அதை பூஜை அறையில் வச்சு தொட்டு கும்பிடுங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வத்தையும் நினச்சி தொட்டு கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு என்ன சொல்லுங்கன்னா, இனிமேல் நான் கடன் படக்கூடாது, என்னோடய கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொட்டணத்தை அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு வெளியே என்ன பண்ணுறீங்கன்னா, அகல் விளக்கு மேலே வைக்கிறீங்க. அகல் விளக்குன்னா என்ன, சின்ன கிளியாஞ்சட்டி, மண்சட்டி, அது மேலே வச்சு பச்சை கற்பூரத்தால் பொருத்திடுங்க. பச்சை கற்பூரம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த பொட்டணத்துக்கு மேலே வச்சு பொருத்திடுங்க. பொருத்தி முடிஞ்சு நல்லா எரிஞ்சிரும். எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த தீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா அணைச்ச பின்னாடி ஒரு ஓரமாக போட்டுருங்க. அந்த கருக்களை ஒரு ஓரமாக கால் மீது படாத இடமா போட்டுருங்க. மரத்துக்கடையில் போடாதீங்க, ஒரு ஓரமாக கால் மீது படாத இடமா பார்த்து போட்டுருங்க. செவரோரம் இல்லைனா புதர், செடி கொடி இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் எதுக்கு நான் பரிகாரத்தை சொன்னேன்னா, கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். இதை ஒரு மனசாக செய்யணும். அது சனிக்கிழமை செய்யணும். இப்போ சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா கடன் பிரச்சனை அப்படியே தீரும். கடன் பிரச்சனை தீரும்னா நம்ம தான் தீர்க்கணும். அந்த தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வரும், ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும். அது தீர்க்கிறதுக்கு எதனாச்சும் ஒரு முகாந்திரம் அமையும். சரியா? ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும், கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க, பணம் பல வகையில் வரும். சரியா? இது ஒரு
தாந்திரிக வாழ்வியல் பரிகாரம். அதுபோக பிரதோஷ காலத்தில் நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுக்கலாம். பிரதோஷம் வரும், சனி பிரதோஷம், செவ்வாய் பிரதோஷம் வரும். அது நீங்கள் காலண்டரில் பார்த்தா தெரியும். சனி பிரதோஷம் வரும், இல்லைன்னா செவ்வாய் பிரதோஷம் வரும். அன்றைக்கி வந்து 4 to 6 மணிக்குள்ளே கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் அடையும். அதுக்கெல்லாம் இப்போ வழி இருக்குது. அடுத்து வருகின்ற ஒரு 3.5 மாதத்துக்கு சனி பகவான் சுபவருக்கு இடத்திருக்கிறதுனால சனி பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வருகிற பிரதோஷத்து அன்றைக்கி கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் அடையும். ஓகே நேயர்களே, இது எல்லாத்துக்கும் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். சில பேர் கடனை வாங்கிட்டு எப்படா நம்ம அடைக்கலாம், அதுக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். முயற்சி செஞ்சு பார்க்கணும். சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது, கொஞ்ச நாச்சும் முயற்சிக்கணும். சார் எனக்கு இந்த பரிகாரம் பண்ண முடியாது, பிரதோஷ அன்றைக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்கள என்ன பண்ணலாம்னா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். இப்போ சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க இன்ஸ்டால்மெண்ட்டில், அந்த கடனை அடைப்பாங்க, டியூ அடைப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை மணி 1 to 2 பண்ணினீங்கன்னா சீக்கிரம் கடன் அடையும். சரியா, கடன் அடையும், அதுக்குண்டான ஒரு நல்ல வழி அமையும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்து செய்கிறது, நேரங்காலம் பார்த்து சில காரியங்களை செஞ்சோம்னா பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். ஓகே, இப்போ வந்து கடன் பிரச்சனை தீரும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கால் வலி, கை வலி, மூட்டு வலி, எலும்பு வலி, சரியா, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனச்சோர்வுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, ஆள் படாப்பட்டாக இருப்பீங்க, ஜூட்டிக்காக இருப்பீங்க. சரியா, சங்கடங்களாக சேர்ந்து சந்தோஷமாக போகுது, கடன் பிரச்சனை குறையுது. சரியா, கவலையெல்லாம் தீருது, பணம் பல வகையிலும் வரும். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வந்து உத்திரட்டாதி 3 சுக்கிர வீடு சார்ந்து இருக்கிறாரு, நல்லா இருக்கும். சரியா, லாபம் இருக்கும். குறிப்பாக உழைக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கும். உழைக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக என்ன வேலை சார் அப்படின்னா, மக்கள் நலப்பணி, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, ஸ்ட்ரீட் லைட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, மக்கள் அடிப்படை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க. மக்கள் அடிப்படை சம்மந்தப்பட்ட வேலை நிறையா இருக்குது. மின்சார வாரியம், ஹைவேஸு, ரோடுவேஸ், கலெக்டர் ஆஃபீஸு, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க, தன்னார்வக தொண்டில் இருக்கிறவங்க, தனியார்லையும் மக்கள் நல பணியில் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா, வெகுஜன தொடர்பில் இருக்க நல்லாயிருக்கும். அதுபோல் கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, கட்டடத்தில் வந்து சப்கான்ட்ராக்டர் செய்கிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, பேக் டு பேக் எடுக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, லேத் ஒர்க் பார்க்குறவங்க, இரும்பு ஒர்க் பார்க்குறவங்க, பழைய இரும்பு ஜாமானை ரீப்ராசஸ் பண்ணுறவங்க, பழைய பேப்பரை ரீப்ராசஸ் பண்ணுறவங்க, பழைய பேப்பர் கடை வச்சுருக்கிறவங்க, பழைய நோட்டு கடை வச்சுருக்கிறவங்க, பழைய அப்படின்னு வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும். பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, செகண்ட் சேல்ஸ், சரியா, கை மாற்றி விடுறது, 10% 20% லாபம் வச்சு விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அதனால் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சில பேர் வந்து இப்போ ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, பழைய வண்டியை, அதை விற்க முடியாமல் தவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தை தள்ளி விட்ருங்க. சரியா, இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பழைய பொருட்களை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ நல்ல ஒரு உகந்த காலமாக இருக்கும். சில பேருக்கு செகண்ட் சேல்ஸ் தான் நல்லபடியாக இருக்கும். அது செகண்ட் சேல்ஸ் பொருளை வாங்கினாங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், புதுசாக வாங்கினா அவங்களுக்கு அது கையில் நிற்காது. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம், அவங்களுக்கு வந்து 2ஆம் தர பொருட்கள் தான் நல்லாயிருக்கும். சரியா, 2ஆம் தர யோகம் தான் இருக்கும். அது நிறையா மனித வாழ்க்கையில் நிறையா இருக்குது. சில பேருக்கு பொண்டாட்டி ஒத்து போகாது, 2ஆம் பொண்டாட்டி தான் நல்லபடி செட் ஆகும். ஸோ 2ங்கிறது வந்து சில பேருக்கு வந்து சில ஏற்றத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். அதனால் இந்த 2 மனைவிங்கிறது வேறு, துணைவிங்கிறது வேறு, அந்த டீலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் சேல்ஸ், செகண்ட் ப்ராப்பர்ட்டி, 2ஆம் தர தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். 2ஆம் தர தொழில்னால் என்ன, சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமான தொழில் சொல்கிறவங்க. சரியா, ஸோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். பழைய ப்ராசஸ்ங்கிறது நிறையா இருக்குது. ஒரு பொருளை வாங்கி அதை ரீப்ராசஸ் பண்ணி விற்கிறது நல்லாயிருக்கும். இரும்பு கடையில் ஸ்கிராப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி அதை வந்து ஸ்டீல் ஆக்குவாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு. சரியா, ப்ரீ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சனி பகவான் அதெல்லாம் செய்வார், நல்லாயிருக்கும். நோய் நொடி குறையும், கடன் பிரச்சனை குறையும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். நவதானிய வியாபாரம், புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, நோட்டு கடை வச்சுருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வச்சுருக்கிறவங்க, லேப்டாப் கடை வச்சுக்கிறவங்க, சரி, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறையா சொல்லலாம். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, டியூட்டோரியல் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ எழுத்து அறிவித்தவன் இறைவன், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருஷ்டி குறையும், கண் திருஷ்டி குறையும். சரியா நேர்களே, கண் திருஷ்டி குறையிறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா, உங்கள் ராசியை பார்க்குறாரு 10ஆம் பரிவால், திருஷ்டி குறைஞ்சி நல்லா ஜெகஜோதியாக இருப்பீங்க. எரியிற ஜோதி மாதிரி பிரகாசமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் சனி பகவான் வந்து அஸ்தமனமாகி சுபவருக்கு எடுக்கிறது வந்து தனுசு ராசிக்கு வந்து நம்பர் 1 பலனை கொடுப்பார். ஏன்னா கிரகங்களே வந்து அவர் தான் வந்து ஒரு அழுத்தமான கிரகம். அதுபோக வந்து ராசி சக்கரத்தில் வந்து அவர் ஒரு 7வது கிரகமாக வராரு.
ஏழாம்ங்கிறது இணக்கம் தான் அர்த்தம். ஏழாம் அப்படின்னாலே இணக்கம்னு அர்த்தம். இணக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தி பங்குதாரர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருப்பீங்க. அதுபோக வந்து குருநாதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் வீடு கொடுத்த குரு மக்கர நிவர்த்தியாகி வந்துட்டார். அவர் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். உச்சவட்டை நோக்கி போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் வந்து இப்போதைக்கு வந்து ராசிக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசிக்கு அவர் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம். சரியா, ரிஷபத்தில் இருக்கிறது சூப்பர். அடுத்து வந்து சிம்மத்தில் இருக்கலாம். சிம்மத்தில் இருந்தால் பகமை பெறுவார். தாப்பனுக்கும் மகனுக்கும் பிடிக்காமல் போகும். ஆனால் ஜாதகர் ஓரளவு அரசியல் அரசாங்க விஷயத்தில் நல்லா இருப்பார். சரியா, அரசாங்க விஷயத்தில் ஒரு கொஞ்சம் 2ஆம் தர வேலை பார்த்தாலுமே நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பார். கன்னியில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம். துலாமில் நேர் உச்சமடைவார், பரவாயில்ல. சரியா, விருச்சிகத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஆனால் சொந்த வீடு அமையும். தனுசு ராசி விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், ஆனால் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், விரயம் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஸோ தனுசு ராசியில் வந்து சனி பகவான் கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், கன்னியில், துலாம் இந்த இடத்துல இருந்தார்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சரி நேர்களே, இப்போ வந்து நான் லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்கிறேன். ஏன்னா லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். சனி மகாதிசை நிறைய பேருக்கு நடக்கும், வயசானவங்களுக்குலாம் நடக்கும். தனுசு ராசியில் வந்து சனி மகாதிசை வந்து கடைசி காலத்தில் நடக்கும். சரியா, பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் கடைசி காலத்தில் நடக்கும். பூராடமெல்லாம் கொஞ்சம் வயசாயிரும், 80 வயசுக்கிட்ட ஆயிரும். சரியா, ஏன்னா சுக்கிர திசையே எப்படியோ ஒரு 10-15 வருஷம் நடக்கும். 15 வருஷம் நடச்சுன்னா அடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ராகு திசை குரு வரிசையே 35 வருஷம் நடக்கும். சரியா, 18, 16, 34 அதே போயிடும். சரியா, அதனால் சனி மகா திசை வயசானவங்களுக்கு தான் நடக்கும். தனுசு ராசியில் அந்திம காலத்தில் வந்து அந்திம கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் சனி பகவான் தான். ஒரு வரியில் சொல்லிடலாம், உங்கள் கடைசி கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் சனி பகவான் தான். நீங்கள் ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நிர்ணயிக்கிறவர் சனி பகவான் தான். ஏன்னா கடைசி காலத்தில் தான் வருவார். சரியா, மூல நட்சத்திரத்துக்கு அப்படி தான். மூலம், போராடம், உத்திராடம் இவங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் வருவார் சனி பகவான். சரியா, ராகு திசை குரு திசை வந்து ஒரு 65-70 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அங்கிட்டு வருகிற சனி மகா திசை தான் கடைசி காலத்தில் வந்து நிற்கும். எப்படி வாழ போகிறோம், நமக்கு என்ன நடக்கும், அந்திம காலம் எப்படி இருக்கும், கடைசி முடிவு எப்படி இருக்கும், இப்படி ஒரு பெரிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுக்குறவர் சனி பகவான் தான். சரியா, உங்களுக்கு இனிமேல் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு எண்டு பாயிண்ட் உண்டு. எண்டு பாயிண்ட் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆரம்பம்னா ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவான தருணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் ஒரு இதை கொடுப்பாரு. சரியா, என்ன கொடுப்பாரு, அந்த இறுதி முடிவு வந்து இப்படி தான் போகும் அப்படிம்பாரு. புதன் திசையெல்லாம் ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா, புதன் திசையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் புதன் திசை ரொம்ப லேட் ஆகும். புதன் திசை வரதுக்குலாம் வயசு ரொம்ப ஆயிரும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேது திசை நடக்கும், ஒரு 4 வருஷம் இருக்குது. அடுத்து சுக்கிர திசை 20 வருஷம், 24. சூரியன் 6, 30. சந்திரன் 10, 40. செவ்வாய் 7, 47. ராகு 18, 65. குரு ஒரு 16, 65, 16, 81 ஆகிப்போச்சு. சரியா, அவங்களுக்கு சனி திசையே வந்து லேட்டாக தான் வரும். ஸோ புதன் திசையெல்லாம் வரப்போகிறது கிடையாது. தனுசு ராசியில் வந்து புதன் திசையெல்லாம் வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வேணால் வரும். பூராடம் மூலத்துக்கெல்லாம் புதன் திசை வர்றது ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ சனி திசை தான் உங்களுக்கு வந்து கடைசியாக வர்றது தசா புத்தியாக இருக்கும். சரியா, இதில் ஒளிமறைவெல்லாம் இல்லை. சரியா, சில இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டால் தான் வாழ முடியும், ஏற்றுக்காமல் எதையுமே வாழ முடியாது. சரியா நேரில், இதுதான் ஒரு ஜோதிடருடைய கணிப்புன்னு. அதான் என்ன, ஒரு 20 வருஷம் கழித்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு தோராயிரமாக குத்துமதிப்பாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஜோதிடரோட கணிப்பு. சும்மா இன்றைக்கி தேதிக்கு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். அது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ மூலம் புராண நட்சத்திரத்தை உங்களுக்கு புதன் திசையை வந்து சந்திக்க மாட்டீங்க. சனி மகா திசை தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் இறுதி திசையாக இருக்கும். சரியா, இறுதி கட்டத்தில் உள்ள திசையாக இருக்கும். அதனால் சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது இப்போ நல்ல நிலைமையில் வைப்பார். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்காராம் பார்த்துக்கோங்க. நல்ல நிலைமையில் அவர் வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல நிலைமையில் இருந்தார்னா இறுதி காலம் நல்லபடியாக முடியும். நல்ல நிலைமையில் இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவார். அப்படி பிரச்சனை பண்ண நல்ல நிலைமையில் இல்லைன்னா நம்ம வந்து அவர் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை தோறும் சுத்தபத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பிறர் பொருள் அபரிக்கக்கூடாது. சரியா, சில நல்ல காரியங்கள் பண்ணணும். சரியா நேர்களே, அதனால் நீங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அது குறிப்பாக லக்கணத்துக்கு அவர் வந்து 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். ரொம்ப கெடுக்க மாட்டார் ஜாதகனை. சரியா, லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கணும். சிலவர் ராசிக்கும் இருப்பார், லக்கணத்துக்கும் இருப்பார். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி,
சரியா? 6ஆம் இடத்துல எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கிறாரு. மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. தனுசு ராசி மீன லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சனி பகவான் தொந்தரவே பண்ண மாட்டார். எல்லச்சனி வந்தாலும் சரி, அத்தாசம சனி வந்தாலும் சரி, கண்டகச்சனி வந்தாலும் சரி, அதுபோல் சனி மகாதசை நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் கடைசி காலத்துலேயும் நிறைய ரொம்ப எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார். சரியா? இவ்வளோ தான். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. தனுசு ராசியில் கடைசி காலத்தில் நல்லபடியாக இருந்துட்டு போயிடுவாங்க. கிரேட் எஸ்கேப். சரியா? கிரேட் எஸ்கேப்பில் இருப்பாங்க. இப்போ இந்த நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும். என்னடா இவன் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறானே, வாழ்க்கையில் கடைசி கட்டத்தை சொல்லிட்டு இருக்கானே. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு படம் பார்க்க போகிறோம், படம் முடிஞ்சு தானே ஆகணும். தேட்டர்லேயே நம்ம இருக்க போகிறது கிடையாது. எப்படி ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளை விரட்டி விட்டுருவானுங்க. படம் முடிஞ்சு போச்சுப்பா, போப்பா எந்திரிச்சு போப்பா, சீட்டை காலி பண்ணிட்டுருவாங்க. சரியா? ஒன்று ஃபிக்ஸடு நம்ம வந்து அங்கே என்ன பெவிக்காலை போட்டு ஃபிக்ஸடாக உட்கார முடியாது. ஸோ எதாக இருந்தாலுமே ஆரம்பம்னா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம என்றைக்குமே அதை எதிர்பார்த்து தான் வாழணும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து எண்டு கார்டு கொடுக்குறவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தசையில் செய்வார். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனி பகவானை நல்லா கும்பிடுங்க. சரியா? இப்போ வந்து ஒரு சுப வர்க்கத்தில் இருக்கிறாரு. அடுத்த வரையும் 100 நாளைக்கு நல்லா கும்பிடுங்க, அவரை கொண்டாடுங்க. 12ஆம் படி கருப்பணசாமியை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள், ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? ராம மந்திரத்தை சொல்லிங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். போகிற வழி நல்ல வழியாக இருக்கும். ராம மந்திரம் ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையே ராமா போட்டி, சீதா ராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, சுந்தர ராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜா ராமா போட்டி, ரகுராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாவி ராமா போட்டி, கோதன் ராமா போட்டி, அயோத்தி ராமா போட்டி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லலாம். ஆஞ்சநேயர் நாமத்தை ஒரு தடவைனாச்சும் தனுசு ராசி நேயர்கள் ஒரு நாளைக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னா கடைசி காலம் நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். புண்ணியத்தை தேடணும்னா அதான் கடைசி காலத்தில் புண்ணியம் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போற்றி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரி மேதனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ரவதாரமை போற்றி, விஜயங்க பிள்ளையை போட்டி, மாருதியை போட்டி, அனுமந்தையா போட்டி, அஞ்சலின் புதனவனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டி, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லணும். சரியா? சொன்னீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கவே இருக்காது. அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவனுடைய நாமத்தை, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல 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 உரு ஏறும். சரியா? ஒரு தடவை சொல்கிறது தான் வந்து நமக்கு வந்து எப்போனாச்சும் காப்பாற்றும். சரியா? நம்ம சொல்கிற மந்திரமெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நிற்கும். அதுக்கு தான் எதுக்கு சொல்கிறாங்க, அடிக்க தூரம் கோயிலுக்கு போங்க, வீட்டில் சாமி கும்பிட்டு சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான். கையில் காசு இருக்கும்போது பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டோம்னா செலவு, கஷ்டம் வரும்போது பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம தினந்தோறும் ஆண்டவன நாமத்தை மந்திரத்தை சொன்னோம்னா கஷ்டம் வரும்போது கடவுள் காப்பாற்றுவார். நம்ம செஞ்ச பூஜை புனஸ்காரம், நம்ம சொன்ன மந்திரம் எல்லாமே இந்த ஸ்பேஸில் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நிற்கும். அது ஒரு இடத்துல நிற்கும். எப்படி காற்றுல மூலக்கூறுகள் இருக்குல்ல, அது மாதிரி அது வந்து மூலக்கூறுகளாக மாறி நிற்கும். இன்னாருக்கு அப்படியே நிற்கும். சரியா? இவர் வந்து யார்? ராமச்சந்திரன். இவர் டெய்லி சாமி கும்பிட்றாரு, டெய்லி இந்த மந்திரத்தை சொல்கிறாருன்னா அந்த மந்திரம் வந்து ஸ்பேஸில் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும், கண்ணுக்கு தெரியாது. இவருக்கு ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது அது வந்து இவர் காப்பாற்றும். சரியா? கர்ணனை எப்படி கடைசியில் வந்து அந்த தர்ம தேவதை காப்பாற்றினாலோ அது மாதிரி அந்த இது வந்து நம்மளை காப்பாற்றும். ஒரு பேராபத்துலேருந்து காப்பாற்றும். பெரிய இக்கட்டான நிலையில் காப்பாற்றும். சரியா? இக்கட்டான நிலை, வேறு வழியே இல்லை, நிர்கதியாக நிற்கிறேன், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படி சொல்லும்போது காப்பாற்றும். இது எல்லோரும் உணர்ந்துருப்பாங்க. எந்த ஒரு மனிதனுமே சில நேரத்தில் நிர்கதியாகிடுவான். அவனை சப்போர்ட்டு இல்லாமல் போயிடும். தனிச்சு நிற்பான், ஏங்கவே முடியாது. அந்நேரம் ஏதோ ஒரு சக்தி வந்து அவனை காப்பாற்றும். அது என்னென்னா, அவன் செஞ்ச பூஜை புனஸ்காரம், பூஜா பலன், சொன்ன மந்திரம். அவர் சொல்லாட்டே தாய் தப்பன் சொன்னது பழிக்கும். தாய் தப்பன் சொன்னது பிள்ளையில் சேரும். சரியா? பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமே சொன்ன மாதிரி தாய் தப்பன் செஞ்ச பூஜை புனஸ்காரம் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாமி இல்லைங்கிறாங்க, கோயில் இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்க தாய் தப்பன் கோயிலில் வேலை பார்த்துருப்பாங்க, கோயிலை சுற்றி வந்திருப்பாங்க. இல்லைனா மனைவி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். புருஷன் வந்து சாமி இல்லைம்பாரு, ஆனால் மனைவி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும். பொண்டாட்டி கும்பிட்றது புருஷனுக்கு சேரும். சரியா? இது மாதிரி தான் தாய் தப்பன் செய்கிறது பிள்ளைகளுக்கு சேரும், மனைவி கும்பிட்றது கணவனுக்கு சேரும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க, இறை பக்தியை அதிகப்படுத்திக்கோங்க, பக்தியை கொண்டாடுங்க. சரியா? நாம வழியை சொல்லுங்கள், இறை நாமத்தை சொல்லுங்கள். ரைட்டு, எல்லாமே சனி பகவானத்தோடு தான் சொல்கிறேன். சரியா? ஏன்னா அவர் வந்து சும்மா யாரையும் லேசில் விட மாட்டார். சரியா? கண்டிப்பாக கர்ம பலனுக்கு தண்டனை கொடுப்பார், செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுப்பார். யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி. சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு போகிறார் மார்ச் 21 இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு வந்து வாழ்க்கையில் பல்வேறு முன்னெடுத்து கொடுக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும், நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் அஸ்தமன நிலையிலிருந்து சுப வர்க்கம் எடுக்கிறதுனால தொழில் மற்றும் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம். சரியா? அது குறிப்பாக வந்து இந்த பலசர கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நவதானிய கடை, இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும்.
இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இருந்து வந்த சில சிக்கல்கள் சரியாக போயிடும். சரியா சிக்கல்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, சிக்கல்லாம் சரியாக போயிடும். மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாக போயிடும். மன அழுத்தம் சரியாக போயிடும். மன உளைச்சல் சரியாக போயிடும். மனம் சரியாக இருக்கிறதுனால உடல் நல்லபடியாக வேலை செய்யும். ஏன்னா உடல் ஒத்துழைக்கிறதுக்கு வந்து மனம் தான் காரணம். மனம் சோர்ந்து போச்சுன்னா உடல் ஒத்துழைக்காது. ஸோ மனதாலும் உடலாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதுபோல் தாயாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகள்லாம் இனிமேல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து வழிபாடு அதிகப்படுத்துங்க. சரியா, இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 2 தகவல் சொல்லியிருக்கிறேன். கடன் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் சில மந்திரங்களை சில நாம வழியில் சொல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். தினந்தோறும் முடியலன்னா சனிக்கிழமை செய்யுங்க. சனிக்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. சனிக்கிழமை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து அடுத்து வந்து அவர் ஜூன் 2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். அங்கிட்டு 5ஆம் இடத்துக்கு போவார். தோசை நிவர்த்தி ஒரு 6 மாதம் இருக்கும். ஸோ 2027 வரைக்கும் சனி பகவானோட தாக்கம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும். அவர் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராசியும் பார்ப்பார். திருஷ்டி இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருஷ்டியை கழிக்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திருஷ்டியை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சனிக்கிழமையே எடுத்துக்கலாம். சனிக்கிழமை என்ன பண்ணணும், காலையில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்திடணும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு அந்த வார்த்தையை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். வீட்டில் என்ன பண்ணணும்னா பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. சரியா, பித்தளை பாத்திரத்தை சனிக்கிழமை காலையில் பித்தளை பாத்திரத்தில் வீட்டை வந்து லைசில் வச்சு தொடச்சிருங்க. லைசிலோ இல்லைனா நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு வீட்டு தரையை துவைச்சிருங்க. வீட்டில் ஃப்ளோர் இருக்குல்ல, தளம் வாடகை வீடோ சொந்த வீடோ அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. மொத்தம் வந்து விளக்கமாறு வச்சு பெருக்கிட்டு அப்புறம் வந்து அந்த லைசில் வச்சு தொடச்சிருங்க தண்ணியை ஊற்றி. அதுக்கடுத்து பஞ்சகவியம் பித்தளை பாத்திரத்தில் ஊற்றணும். பித்தளை பாத்திரம் இல்லை செம்பு பாத்திரத்தில் ஊற்றுங்க. பஞ்சகவியம், கொஞ்சம் பன்னீர், தண்ணி, சரியா, கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சள், இந்த 4ஐயும் போட்டுருங்க. சரியா, பஞ்சகவியம், பன்னீர், கல் உப்பு, மஞ்சள் 4ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு முழுக்க தொளிச்சிட்டு மாப் போட்டுருங்க. அவ்வளோதான். சரியா, வீட்டில் பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் தொளிச்சிட்டு மாப் போட்டுருங்க. வெறுமனையாக தொளிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு அலசி விட்டுணும். அதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இதை பண்ணணும். சரியா, ஒரு நறுமணமாக இருக்கும். இதை பண்ணி முடிச்சிங்கன்னா வீட்டில் நல்ல ஸ்மெல்லு இருக்கும். சரியா, ஒரு மாப் போட்டுருங்க. மாப் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. வேலை வீட்டுக்கு போங்க, காரியத்தை செய்யுங்க. சாயந்தரம் வாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் வந்து 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் இருக்கிற எல்லா சாமிக்கும் பூ பொட்டு வச்சு சந்தனம் வச்சு படையல் வச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுங்க. பச்சை கற்பூரத்தை பொருத்திடுங்க. கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரத்தை நல்லா வாங்கி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி பொருத்தி எல்லா சாமிக்கும் காட்டுங்க. வீடு முழுக்க காட்டுங்க. நீங்களும் தொட்டு கும்பிடுங்க. திருஷ்டி போயிடும். சரியா, இது சனிக்கிழமை செய்யணும். சரியா, சனிக்கிழமை காலையில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள தரையை சுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரம் இரவு 8 to 9 பச்சை கற்பூரத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். மணி அடித்து பூஜை பண்ணி அந்த பச்சை கற்பூரத்தை புகை எல்லா வீட்டு முழுக்க காட்டி நீங்களும் வந்து அதை நமஸ்காரம் பண்ணி ஆராய்ச்சி எடுத்து நல்லபடியாக முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, திருஷ்டி போயிடும். கண் திருஷ்டி போயிடும். கண்ணீரல் போயிடும். உங்கள் மேலே திருஷ்டி, கண்ணீரல், போட்டி, பொறாமை, எதிர் வீட்டுக்காரன் பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து, அவன் பார்த்து, இவன் பார்த்தது, மற்ற எது இருந்தாலும் சரி எல்லாமே நியூட்ரல் ஆயிரும். சரியா, செயலற்று போய்விடும். நல்லா இருப்பீங்க. சரியா, ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவீங்க. நல்லா இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். தாந்திரிக பரிகார வழிபாடுகள்லாம் நிறைய இருக்குது. உண்மை ஒன்றா சொல்கிறேன் நான். இதில் இன்னொரு இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரில் வந்து சில விஷயத்துக்கு வந்து என்ன செய்யலாம்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அதாவது இந்த தோஷம் இருக்கிறவங்க, சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இந்த தோஷம்லாம் ஒரு 40 வயசுக்கு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் இருக்காது. அது குறிப்பாக 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான் தோஷங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். 40 வயசு தாண்டிடுச்சுன்னா தோஷமெல்லாம் போயிடும். சரியா, வாழ்க்கையில் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கானோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவான். 40 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். 70 வயசுக்கு மேலே ஏக்கம் நின்று போயிடும். சரியா, எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த 40 வயசு வரைக்கும் தான் தோஷத்துடைய தாக்கம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து தோஷம்லாம் சரியாக போயிடும். அவன் பிறந்து வாழ்ந்து தான் ஆகணும். விதி வலிச்சு இருந்ததுன்னா வாழ்ந்துருப்பான், அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு கிடப்பான். விதி வலுத்து இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு கிடப்பான். ஆனால் கர்மத்தை மட்டும் செஞ்சுட்ருப்பான். ஆனால் அந்த தோஷங்கள்லாம் அந்த 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் வேலையை காட்டும். அந்நேரம் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம், வேலை, புத்திர பாக்கியம் எல்லாமே 3 முக்கியமாக அதான் நடக்கும். இந்த தோஷங்கள்லாம் இது தான் தடை பண்ணும். உத்தியோகம் கிடைக்காது, திருமணம் அமையாது, புத்திர பாக்கியம் இருக்காது. இதுதான் தோஷம். சரியா, தோஷம்னு பார்த்தாலே இந்த 3க்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் 100% இதுக்குள்ளே தான் வரும். இப்படி தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, செவ்வாய் வெள்ளிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி, இல்லைன்னா நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யுங்க. செவ்வாய் வெள்ளியை மறந்துடுங்க. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் வர அன்றைக்கி என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளை போடுங்க. தண்ணியில் மஞ்சளை போடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் போடுங்க.
வேப்ப இலை, துளசி, வில்வம் இந்த 3ஐயும் போட்டுருங்க. சரியா? வேப்ப இலை, துளசி, வில்வம், மஞ்சள் இவ்வளோ தான் போதும். 4 பொருள் தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைவலியாக குளிச்சுருங்க. அவ்வளோதான். ஓம் சிவாய நமக, ஓம் சக்தியே நமக, ஓம் நாராயண நமக. துளசி வந்து நாராயணன், வில்வம் வந்து சிவன், வேப்பலை வந்து சக்தி. சரியா? இதை நினச்சிட்டு அப்படியே தலையில் 3 செம்பு ஊற்றிடுங்க. குளிச்சுருங்க. வெறுந்தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மஞ்சள் இந்த இலையெல்லாம் கலந்த தண்ணியை தலைவலியாக ஊற்றிட்டு குளியில் முடிங்க. அந்த இலை தலையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் பாத்ரூமில், அதை எடுத்துருங்க. அதை எடுத்து அப்புறப்படுத்தி ஒரு ஓரமான இடத்துல போட்டுருங்க. இதை வந்து ஆறு குளத்துலேயும் செய்யலாம். ஆறு குளத்தில் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆறு குளத்துலலாம் போய் குளிக்க முடியாது. மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் தான் குளிக்கிறோம். ஸோ வீட்டில் இதை நீங்கள் செய்யலாம். ஒரு பித்தாளை பாத்திரத்தில் போட்டு குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பித்தாளை பாத்திரத்தில் இதை மிக்ஸ் பண்ணி அப்படி செம்பில் எடுத்து ஊற்றிக்கலாம் தலையில். சரியா? சார் எனக்கு அதெல்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டில் எல்லாம் பிளாஸ்டிக் வேலி பிளாஸ்டிக் கப்பு தான் இருக்குன்னா அதிலையும் செய்யலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவ்வளோதான். செய்கிற காரியம்தான் முக்கியம். அந்த செயல் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், காரியம்தான் முக்கியம். நல்ல காரியம் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் செய்யுங்க. ஆனால் அந்த வசதி வாய்ப்பு இருக்குது, வீட்டில் பித்தளை பாத்திரம் பித்தளை செம்பு இருக்குது அப்படின்னா அதில் குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த தண்ணியை வச்சு தலையில் ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் பெரிய பெரிய லாபங்கள் இருக்கும். சரியா நேயர்களே? இது செய்யுங்க. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஜன நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யுங்க. நான் இதை ஒரு வீடியோவில் சொன்னேன். ஒரு புண்ணியவான் கேட்குறாரு, அந்த நட்சத்திரம் என்றைக்கு வரும் சார் அப்படிங்கிறாரு. நட்சத்திரம் என்றைக்கு வரும்னு காலண்டரில் தாங்க பார்க்கணும். இதெல்லாம் ஜோசியக்காரர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வீடியோ போடுறது வந்து இங்கே நல்லா இருக்குன்னு தான் போடுறேன். உங்களுக்கு மூல நட்சத்திரம் எப்படின்னா காலண்டரில் பார்க்கணும். அது கூட நான் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் நீயே சொல்லினா இப்படி வாழைப்பழத்தை உரித்து அப்படியே பிசைஞ்சு வாயில் விட்டவ முடியும் அப்படிலாம் முடியாது. சில பேர் அப்படியே கேட்குறாங்க, நட்சத்திரம் என்றைக்கு வரும்? ஏன்னா காலண்டர் கிளிக்க மாட்டேன், வீட்டில் காலண்டர் இல்லாமல் எதுக்கு நீ குடும்பம் நடத்துகிற? ஒரு மனுஷனா வீட்டில் காலண்டர் இருக்கணுங்க. காலண்டர் இல்லாத வீடு வந்து வீடே கிடையாது. காலண்டர் பற்றி வேத ஜோதிடத்தில் ஒரு விஷயமே இருக்குது. நான் அதுக்கெலாம் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். போர் அடிக்கும். என்னடா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கானு. காலண்டரை எந்த திசையில் வைக்கணும், காலண்டரை எப்படி கிளிக்கணும், காலண்டரில் எந்த சாமி படம் வைக்கணும், இதுக்கெல்லாமே ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்பினவங்களுக்கு தான், நம்பாதவனுக்கு எதுவுமே கிடையாது. நம்பாதவனுக்கு என்ன சாமியே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டான். அவன் தான் நம்ப மாட்டான் இருக்கான். அப்புறம் அவனுக்கு என்னத்தை சொல்ல? ஸோ நம்புறவர்களுக்கு தான் இங்கே. நம்பினாதான் நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன். அதனால் நம்பி இருக்கிறவங்களுக்கு நாளும் நல்லது நடக்கும். ஓகே நேயர்களே, இதையும் செஞ்சு பாருங்கள். தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்க மாட்டேக்கு, அது தட்டி போகுது, நல்ல வேலை கிடைக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறவங்க இதை செய்யுங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேப்ப இலை, வில்வ இலை, துளசி இலை ஒரு 4 நாள் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் ஊற்றி நமச்சிவாய நமகன்னு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரியா? நாராயண நாமத்தையும் சொல்லுங்கள், அன்னை ஆதிபராசக்தி நாமத்தையும் சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்குது. அடுத்தது சுகஸ்தானத்துக்கு சூரியனும் போகிறாரு, செவ்வாயும் போகிறாரு. 4ஆம் இடத்து பாவகரங்கள் போகிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் சூரியனும் செவ்வாயும் வந்து ராஜயோகாதிபதிகள் தனுசு ராசிக்கு. சூரியன் பாக்கியாதிபதி, செவ்வாய் வந்து 5 குடைவன், 5 9 குடைவன் 4ஆம் இடத்துல போகிறது ஒரு வரைக்கும் நல்லா தான். அங்கே சனி பகவான் அவங்க வந்து அஸ்தமனம் பண்ணிட்டு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. 27ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்கிறார். அங்கிட்டு வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். இருப்பினும் ஏப்ரல் 9ஆம் தேதி இவர் போயிடுவார், புதன் போயிடுவார். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குருஷியல் இருக்கும் இடையில. மார்ச் 27 ஏப்ரல் 9 வரைக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல இருப்பாங்க. அந்நேரம் நான் வீடியோ போடுறேன் நான். சரி, அந்நேரம் வீடியோ போட்டு அந்நேரம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வீடியோ தொடர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்நேரம் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு சின்ன சின்ன பிரேக்கப் கொடுத்துட்டே இருப்பேன். அதுபோல் சில பொதுவான தகவலும் சொல்லுவேன். இந்த பரிகார வழிபாடு அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் நிரந்தர தீர்வு. இந்த பரிகார வழிபாடெல்லாம் நிரந்தர தீர்வு. வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சால் போதும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரலாம். ஓகே நேயர்களே, நல்வழிப்படுங்கள். இனிமேல் சங்கடமெல்லாம் இல்லை, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சங்கடத்தை எல்லாம் சனி பகவான் தீர்த்து வைப்பார். சுபவர்க்கம் எடுக்கிறாரு. சுபங்கள் நடக்கட்டும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் போராடம் உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.